நம்ம ஃபோனோ இல்லை பைக்கோ நம்ம ஆசைப்படுற ஒரு பொருளை வாங்கணுன்றதுக்காக ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து அந்த பொருளை கடைசியாக வாங்கிட்டோம் அப்படின்னா எவ்வளோ அதை பத்திரமா நம்ம பாதுகாத்துப்போம். அந்த ஃபோன்லேயோ இல்லை பைக்லேயோ ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட வராமல் நம்ம பார்த்துப்போம். காசு கொடுத்து வாங்கின ஒரு பொருளையே நம்ம இவ்வளோ பத்திரமா அப்படி பார்த்துக்கும் போது ஏசப்பா தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மளை அவருக்கு சொந்தமாக்கி கொண்டிருக்கிறாரு. அப்போ நம்மளை எவ்வளோ பத்திரமா தேவன் பார்த்துப்பாரு. ஏசாயா 43:1 பாருங்க, உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடைய தேவன் உங்களை பார்த்து சொல்றாருங்க. ஆமாங்க, நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்கீங்க. அப்படி இருக்கும் போது தேவன் எப்படி உங்களை கேடும் கெட்டு போன்னு விட்டுருவாரு? என்ன ஒரு சூழ்நிலை வந்தாலும், யார் உங்களை எதிர்த்து நின்னாலும், எந்த பிரச்சனை வந்தாலும் தேவன் உங்களை அப்படியே விட்டுற மாட்டாருங்க. ஏசப்பா உங்களை பாதுகாத்து கொள்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க இருக்கிற கஷ்டத்துல இருந்து, மாட்டிக்கொண்ட இடத்துல இருந்து தேவன் உங்களை மீட்டெடுத்து விடுவித்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி வைப்பார். அதனால ஏசப்பா என்னை மறந்துட்டாரோ, என்னை கைவிட்டுட்டாரோ, எனக்கு யாருமே இல்லையேன்னு கலங்கவே கலங்காதீங்க. உங்களுக்காக ஜீவனை கொடுத்த தேவன் இருக்கிறார். உங்களை கண்மணியை போல பாதுகாத்து கொள்வார். உங்க தேவைகளை எல்லாம் சந்தித்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை பிரச்சனையில இருந்து, கடன்ல இருந்து, வியாதியில இருந்து விடுவித்து உங்களை உயர்த்தி வைப்பார். அதனால எது குறிச்சும் கவலைப்படாம நீங்க தேவனுடைய பிள்ளைகள் என்ற நிச்சயத்தோட சந்தோஷமா தேவனை துதித்து கொண்டிருங்க. நீங்க அவரை நம்பி அவர் மேல விசுவாசத்தை வச்சு துதிச்சா போதும், தேவன் மத்த எல்லாத்தையும் பாதுகாத்து கொள்வார். அதனால நீங்க புயலின் மத்தியிலேயே நடந்தாலும் சரி, துதிக்கிறத மட்டும் விட்டுறாதீங்க. ஏன்னா துதிதான் நம்மளுக்கு வெற்றியின் ஆயுதம். தேவனை துதிக்க ஆரம்பிங்க. ஆசீர்வாதமான சமாதானமான வாழ்க்கை வாழுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். When you buy a new phone or a bike which was in your wish list for a very long time, you really worked hard for it and you saved up little by little each month, and after a long gap, after the hard earned money, when you buy that new phone or bike, you will take very good care of it. You will not even allow the phone to get a single scratch, and you will take care of it very carefully. Likewise, in our life, our God has given His life and He redeemed us, and He says that we are His. Look what the Bible says in Isaiah chapter 43:1. Listen to the Lord who created you, the one who formed you, says, do not be afraid, for I have redeemed you. I have called you by name. You are mine. Yes, we all belong to Jesus. He has given His life to redeem us. Then how carefully will He take care of us? He will never leave you. He will never let you suffer. So don't worry that there is no one for you, because you are very precious to our Lord. That is why He gave His life so that you will become His. So whenever someone says that you are worthless, you are not good for anything, don't take it to your heart. But remember our God who gave His life for you. He loves you so much, so He will take good care of you. So don't be afraid of any situation or any person who is against you. Our God will deliver you from all the debt and all the sickness and all the people who are against you. So stay strong in faith. The only thing you have to do is worship Him. Sit in His presence and start praising Him, and He will take care of the rest. Even if you are walking through the storm, when you start praising, the situation will change. So start praising and live a blessed and peaceful life. God bless you all. Have a blessed day. Amen.